ஆரம்பிச்சது எங்களுக்குள்ள தொடர்பு. இப்ப கண்ணகி என்ன டீப்பா லவ் பண்றா. பேசாம நான் ஏற்கனவே கல்யாணமானவன்னு சொல்லி கண்டுக்குமே. சொன்னா துடிச்சு போயிடுவானே. ஆரி உங்க ஒய்ஃபா? கண்ணகி சார். அட்டி போட்டவா? உம்ம நாட்டிகளோட சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சப்பலதான் சார். ரெண்டு தாரம்ங்கிறது சட்டப்படி மாத்திரம் இல்ல, தர்மப்படியும் படாது. முருகனுக்கு மாத்திரம் எப்படி சார்? விதண்டாவாதம் படாது. சாரி மிஸ்டர் ஐயா, 2 பேர்னால இவ்வளவு பிரச்சனையா இருக்கே. அந்த கண்ணை எப்படித்தான் சமாளிச்சாலும் அவர்தான் சார் ரொம்ப அட்ஜஸ்டிங் கடவுள். ஹலோ கண்ணகியா? ஹலோ கண்ணகி தானே? இல்ல, கண்ணகியோட பாட்டி. ஹலோ லுக் ஹியர், யார் பேசுறது? 73455 தானே? இல்லையே. என்ன நம்பர்? ரொம்ப அவசியமோ? உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர். ராங் நம்பரா இருந்தா என்ன? ரைட் குரல், ரசிக்கக்கூடிய வாய்ஸ். கொஞ்சம் இருங்க, போன கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல. 74525. உங்க போன் நம்பர்? பெண்கள் வயசு கேட்கறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேட்கறதும் தப்பு. அப்ப உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? ஆமா, ஐ லைக். நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே, 74525. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, நேர்ல எப்படி இருப்பாங்க? We regret to inform you that as the supply is not according to our specifications, we are constrained to cancel our orders. அவ்வளவுதானே சார்? வேற என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஏன் அந்த ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டூபிட். ஏன் ஒரு ஆபீசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெளியே போய் எல்லார்ட்டையும் சொல்லி உங்க மானத்தை வாங்குவேன். அஞ்சு, இன்னும் அந்த லெட்டர் முடியல. Take it down. Looking forward to a better deal. ஏன் சார் சிரிக்கிறீங்க? கற்பனைக்கு யாருமே தடை போட முடியாது. உன்னை நான் எப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன் தெரியுமா? Like this. சார், மாதவி என்டர்பிரைசஸ் லெட்டர் கையெழுத்து போட வச்சிருக்கேன். மாதவி என்டர்பிரைசஸ். அஞ்சு, எனக்கு 77477 நம்பர் போட்டு உடனே கனெக்ஷன் கொடு. பட் சார், மாதவி என்டர்பிரைசஸ் நம்பர் 443322. ஐ நோ. எனக்கு 77477 மாதவி தான் வேணும். ப்ளீஸ். ஓஹோ, மாதவியோட பேசணுமா? இருங்க, மாற்றம் உங்களை. கஜேந்திரன், சங்கர், கானே, லட்சுமிபதி, கோடம்பாக்கம் 74525. நான் ரேகா பேசுறேன். ஜஸ்ட் a minute ப்ளீஸ். உங்க வீட்டுக்காரர் பேசணுங்கிறாரு. சார், மாதவி லைன்ல இருக்காங்க. ஹலோ மாதவி, மது பேசுறேன். வேணுகோபால், லதா, தீபா, காட்டுப்புத்தூர், இளங்கோவன், செங்குத்துவன், சீர்காழி, பரமசிவம், மலையாபதி, உதயகுமார், மகேஷ், உமா, சுந்தரி, நேர் விருப்பமா? மாதவி, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் முருகாசரண லெட்டரே காணோம் உங்ககிட்ட இருந்து. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வரட்டுமா? நேயர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்துங்களேன். மாதவி, 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 ஹலோ.
You want Madhavi? Mrs. Telephone Department here. பாதி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கே அவங்க டிபார்ட்மெண்ட் குறுக்க வருது? மாதவியோட பேச விடுமே. இவதான் மல்லிப்பூக்காரியா? இது பூம்புகார புந்தமல்லியா? யார் அது அனாவசியமா பேசுறது? PM அலையஸ் பெட்டிஷன் மாமா. டேய் ஜப்பான், வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்னும் சரியில்லைங்க. அம்மா எப்படிடா இருக்காங்க? அம்மாவா? கொஞ்சம் இருங்க வரேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? டெலிபோனை பார்த்த ஞாபகம் இல்ல, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே. அப்புறம் 8 கண்ணாடி டம்ளர், 5 பீங்காம் பாத்திரம், ஒரு ஊர்காதாடி க்ளோஸ். நீ மட்டும் ஏன் பாக்கி இருக்க? உங்ககிட்ட சொல்லணுமே. அப்புறம் என்னாச்சு? மூட்டைப்பூச்சி மருந்து T20 2 பாட்டில் வாங்கிட்டு சொன்னாங்க. முழுசையும் கேட்டுக்கோங்க சார். முருகா, பாவம், அவ எம்ஏ படிச்சவ, படிப்பு வாசனையே இல்லாத புருஷன், அறிவு பொருத்தமே இல்லாத ஜோடி. அவளுக்கு இன்டெலெக்சுவல் கம்பெனி நான் கொடுத்தேன். அப்புறம் அவ்வளவுதான். முதல் தடவை போனீங்க சரி, அடுத்த வாட்டியும் போனீங்க. மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருந்ததே அவ வீட்டுல. நாய் ஜாக்கிரதன்னு அவ வீட்டு வாசல்ல போர்டு இல்ல இருந்ததே. அத பாத்துட்டு திரும்பி வர வேண்டியதானே? அந்த போர்டு நாய்க்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அடிக்கடி போவீங்க? போவேன், பாடுவேன், பேசுவேன், அவ்வளவுதான். திரும்பி வந்துருவேன். இட்ஸ் an obligation. இல்ல, திருட்டு எண்ணம். என்ன நடக்குதுன்னு தெரியாத குடிகார புருஷன், எதுக்கும் தயாரான மனைவி. சேலைய பார்த்தாலே அலையிற நீங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அடுத்த கைய பார்க்காதீங்க சார். நம்பிக்கை இருந்தா அடுத்த கைய எதிர்பார்க்கவும் வேணாம், இப்படி எட்டி பார்க்கவும் வேணாம். ஜப்பான், உனக்கு தெரியாத விஷயமே இல்லையா?